2006 தி விக்கர் மேன் ரோட்ல ஸ்பீடா போற வண்டிகளை பிடிச்சி ஃபைன் போடுற டிராபிக் போலீஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. வழக்கம் போல ஒரு காரை பிடிச்சி செக் பண்ணும்போது எதிரே வந்த ட்ரக் அந்த காரை இடிச்சு தள்ளுது. அதுல இருந்த அம்மாவும் பொண்ணும் எரிஞ்சே போயிட்டாங்க. நெருப்பை இவரால் அணைக்கவும் முடியல, அவங்கள காப்பாற்றவும் முடியல. இந்த இன்சிடென்ட்டை மறக்க முடியாம வேலைக்கும் போகாம இருக்காரு. திடீர்னு இவரோட முன்னாள் காதலி ஒரு லெட்டர் ஒண்ணு போட்டுருக்கு. அதுல என்னோட குழந்தை காணாம போயிடுச்சு, அவளை நீ தான் கண்டுபிடிக்கணும் எழுதி இருக்கா. உடனே நம்ம ஹீரோ அவளை தேடிக்கிட்டு மேப்லயே இல்லாத ஒரு மர்மமான தீவுக்கு போறாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் இவருக்கு பயப்படவும் மாட்றாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்றாங்க. இந்த தீவு வினோதமா இருக்கு, எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களாவே இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஆனா ஆண்களை இவங்க அடிமைப்படுத்துறாங்க, இவங்கள கர்ப்பத்துக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்க இங்க இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறாரு. ஆனா யாருமே சரியான பதிலே சொல்ல மாட்றாங்க, எதையோ ஒன்ன மறைக்க பாக்குறாங்க. இவரோட காதலிக்கும் இங்க நடக்குது ஒண்ணும் புரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த தீவுல இருக்கிற மர்மத்தையும் காதலியோட மகளையும் கண்டுபிடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் லேக் அடிக்கும், அங்க இங்க ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸ் அசிங்கப்படுத்திட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே, ஆனா படம் ஐடிபி ரேட்டிங் 3.7, நம்ம ரேட்டிங் 4.6. தி விக்கர் மேன் இரும்பு கை 2014 ரிலீஸ் ஆன புரோக்கன் சிட்டி படத்துடைய கதாநாயகன் மார்க் வில்பர்க். இவரு முன்னாள் போலீஸ் ஆபீசர், கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு பையனை கை தவறி சுட்டு கொண்டுட்டாரு. அதனால இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு நடத்துறாரு. புரோக்கன் சிட்டியோட மேயரை மார்க்கை மீட் பண்ணி என் பொண்டாட்டி ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கா, அவ யாருன்னு கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து என்கிட்ட கொடு, அதை வச்சு என் பொண்டாட்டி நடத்த கட்டவனு டிவைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் மேயர் சொன்னதை நம்பி இந்த கேஸை எடுத்து மேயர் பொண்டாட்டியோ ஃபாலோ பண்றான். அவன் மீட் பண்ற எல்லாரையும் போட்டோ எடுக்கிறான். ஆனா பிரச்சனை என்னன்னா இவன் போட்டோ எடுக்கிற எல்லாருமே செத்து போயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் படமே. ஒரு அரசியல்வாதி நினைச்சா அவன் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவான், அதை ஸ்பீடா சொல்லாம கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரே ஒரு பிரச்சனை. கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இல்ல த்ரில்லருக்கு கிரைம் இல்ல, அங்கங்க ட்விஸ்ட் வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. ஓவரால் படம் தமிழ் டப்பிங்ல ரொம்ப நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஐஎன்டிபி ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 5. ஓவரால் படம் நல்லா இருக்கு, போய் பாரு. புரோக்கன் சிட்டி அரசியல்வாதி 1999 ரிலீஸ் ஆன பிக் டேடி. வேலை வெட்டிக்கு போலானாலும் இந்த உலகம் கேலி பண்ணுது. அப்படியே ஒரு வேலையை செஞ்சாலும் ஏன்டா இந்த மாதிரி வேலை செய்யறன்னு மத்தவங்க கேலி பண்றாங்க. இப்படி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி கொட்டு வாங்கி ஜாலியா வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ சன்னி. எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்டை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவ உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. திடீர்னு ஒரு நாள் யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பையன் இவனை தேடிக்கிட்டு வரான். கடைசியில் அந்த பையனை இவன் தத்தெடுத்து வளர்க்குறான். இவனை வச்சு எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டுக்கிட்டு வர முயற்சி பண்றான். ஆனா கடைசியில இவ அவனுக்கு ஆப்படிக்கிறா. ஒரு கட்டத்துல இந்த பையனை விடவும் முடியல, விட்டு போகவும் முடியல. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பண்ற சேட்டை தான் இந்த படமே. அங்கங்க இந்த பையன் பண்ற சேட்டையை பார்க்கும்போது கட்டை எடுத்து அடிக்கலான்னு தோணுது. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கோவப்படாம இந்த பையனை இவன் போக்குலயே விட்டு வாழ்க்கனா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. கிளைமேக்ஸ்ல அப்பாவோட சென்டிமெண்ட் அழுத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒரு சில இடங்களில் லைட்டான சென்சார் சீன் வருது, அதனால தனியா பாருங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. பிக் டேடி, விஜய் டிவி சூப்பர் டேடி. 2014 ரிலீஸ் ஆன லவ் ரோசி. பப்புஷேம் காலத்துல இருந்தே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி. வயசுக்கு வந்த காலத்துல நம்ம ஹீரோயினி ஒரு பையன் கூட கண்டம் பண்ணிட்டா. ஆனா காண்டம் கண்ட இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினி அசிங்கப்பட்டுட்டா. நம்ம ஹீரோ ஹீரோயினி வெளியூர்ல போய் படிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி காண்டத்தால கர்ப்பமாயிட்டா. இவளால கர்ப்பத்தை கலைக்கவும் முடியல. நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ட்ரை பண்றான், ஆனா முடியல. அவனும் படிக்க போயிட்டான். இவளும் குழந்தைய டெலிவரி பண்ணிட்டு யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்றான். ஆனா மனசு கேட்கல. இவளும் குழந்தைக்காக படிப்பை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போறா. இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஐட்டம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினிய கர்ப்பமாக்கின பையன் இவ கூட ஜாயின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினி எப்படி லவ்வர்ஸா மாற போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சிறப்பு, சினிமாட்டோகிராஃபி இனிப்பு. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.1, நம்ம ரேட்டிங் 7.4. லவ் ரோசி பிரியமான தோழி. 2023 ரிலீஸ் ஆன ஸ்பை கிட்ஸ் ஆர்மகார்டன். நம்ம சசாம் ஹீரோவும் அவரோட பொண்டாட்டியும் ஸ்பை ஏஜென்ட்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பையனும் பொண்ணு இவங்களுக்கே ஸ்பை வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஒரு வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஆர்மகார்டன் கூட திருடி கேம் வைரஸா பரப்புறான். இதனால மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை செய்ய முடியாம கேம் விளையாட வேண்டும் என்று கட்டாயத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்டாட்டியும் வில்லனோட ஆளுங்க கிட்ட இருந்து பசங்களை தப்பிக்க விட்டுட்டு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம குட்டி பசங்களும் ஒரு ஸ்பையா எப்படி இருக்கணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம குட்டி பசங்க டேடி மம்மியை காப்பாற்றி கேம் விளையாடி வில்லனை ஜெயித்து கேம் வைரஸை அடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லேக், அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மொக்க படம். சிஜி ஒர்க்கு ஓகே, தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே, ஆனா படம் ஐஎன்டிபி ரேட்டிங் 4.3, நம்ம ரேட்டிங் 3.4. ஸ்பை கிட்ஸ் ஆர்மகார்டன் ஸ்பை ஃபேமிலி. டர்புலன்ஸ் ஸ்கைஸ். ஃப்ளைட்ல ஏற்பட்ட கோளாறு காரணமா விபத்து ஏற்பட்டு பேசஞ்சர்ஸ் இறந்து போறாங்க. உடனே
ஃப்ளைட் டிபார்ட்மெண்ட் இந்த தவறு நடக்காம இருக்க சென்சார் செயலை இறக்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் டிபார்ட்மெண்ட்ல அட்வைசரா வேலை செய்யறாரு நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும். ஆனா இவரோட ஒய்ஃப் ஃப்ளைட் ஓனர் பையன் கிட்ட தொடர்பு இருக்கான்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஓனரோட பையன் சென்சாரை டெமோ பார்க்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் கூடவே பேசஞ்சரையும் ஓட்டிக்கிட்டு ஃப்ளைட்ல கூப்பிட்டுக்கிட்டு போறான். ஆனா சென்சார் மிஸ் ஆகி ஃப்ளைட் வழி தெரியாம போய்கிட்டு இருக்கு. உடனே மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டை இறக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஜெட்டை எடுத்துக்கிட்டு ஒய்ஃபையும் பேசஞ்சர் காப்பாத்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே புகுந்து எப்படி ஃப்ளைட்டை சேஃபா தரை இறக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 3.1, நம்ம ரேட்டிங் 3.4. டர்புலன்ட் ஸ்கைஸ் ஆகா